வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்று இலங்கை வருகின்றார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர். ஜனாதிபதி அனுர உள்ளிட்டவர்களுடன் உயர்மட்ட பேச்சு. பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பமாவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை நிராகரித்துள்ள ரணில் தரப்பு. முன்னாள் எம்பிகள் உள்ளிட்ட குழுவினரின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்த உரிய நேரம் கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி செயற்குழு உறுப்பினர் லால்காந்த சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கைக்கு வருகை தருகிறார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உள்ளனர். புதிய அரசாங்கம் கடந்த வாரம் பதவியேற்றதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கை ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பு இலங்கையுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று இந்திய ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும். அனுரகுமார திசாநாயக்கவை வாழ்த்திய முதல் உலக தலைவர்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அடங்குவார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு ராஜதந்திரி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பமாகியது. இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை 22 மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எதிர்வரும் 11ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். எனும் இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இறுதி தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டால் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனு கையளிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முற்பட்டால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அழுத்தங்களை குறைப்பதற்குமான மாற்று தீர்வுக்காக முன்னின்று செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கும் தமது இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவின் பிரதானி கலாநிதி பீட்டர் ட்ரூவர், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றனர். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தற்போதைய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. மதுபான சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் MA சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னதான அரசியல் சூழ்நிலைகள், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பன தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று சுமந்திரன் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும்
அவர்களது தேர்தல் அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டபடி 2015-2019 இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் வரைவினை அமுல்படுத்துதல் தொடர்பாகவும் இந்த செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதனையும் சுமந்திரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பை வழங்க தயார் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் முறைகேடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிபாரிசின் பேரில் கொடுத்து மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்களை குறித்ததான சந்தேகத்தை ஏற்படுத்துவதை அவர் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியுள்ளதோடு உடனடியாக அந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறும் கோரிக்கை முன்வைத்ததாக கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் அமைச்சரவையின் பேச்சாளர் விஜித ஹேரத் முன்வைத்த கூற்றை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது. மத்திய வங்கியின் திரைசரி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார். எவ்வாறாயினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்கர் ராமநாயக்க மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது, சர்ச்சைக்குரிய பணிமுறை மோசடி சட்ட நடவடிக்கை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையினை கோரவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்கர் ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகிறது என்றும் பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது என்றும் தனுஷ்கர் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பு பின்வாங்குவதாக இலங்கை அரசியலில் தற்போது சலசலப்புகள் மேலோங்கியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் பரப்புரை மேடைகளிலும் ஊடகங்கள் முன்பாகவும் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளின் நடைமுறையானது மந்தநிலை கொண்டுள்ளதான விமர்சனங்கள் எதிர்த்தரப்பிலிருந்தும் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அண்மை காலங்களில் வெளிவர ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் லால்காந்த முன்வைத்த சில கருத்துக்கள் மேலும் அரசியல் அங்கங்களில் கேள்விகளை வெளிப்படுத்தியுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த போது முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட குழுவினரின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துமாறு பல்வேறு தரப்புகள் கோரி வருவதால் உரிய நேரம் கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும். முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அவர்களின் ஊழல் மோசடிகளை வெளிக்கொண்டு வர கோரும் குழுவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு தற்போது அரசு இயந்திரம் சுதந்திரமாக இயங்கி வருகிறது. உள்ளூராட்சி சபை, மாகாண சபை, நாடாளுமன்றம் இல்லாத இந்த நாட்டில் 3 மக்கள் பிரதிநிதிகள் செயற்படுவதாகவும் ஊழல் மோசடி விசாரணைகள் தொடர்பான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அடிப்படை வேலை திட்டத்தை ஏற்கனவே முன்னெடுத்தும் உள்ளது. இப்போது பொது நிறுவன அமைப்பில் இருந்து தடைகளை நீக்கிவிட்டோம். அந்த துறைகளிலும் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதை இயக்குநர் குழு மிகச்சரியாக செய்து வருகின்றனர். சவால்கள் இன்னமும் சில நாட்களில் உரிய இடத்தை பெறுவார்கள். அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று 25 அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்கள் கொண்ட அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இந்த நாட்டை தற்காலிகமாக நிர்வகிப்பதுதான் 3 பேரால் செய்ய முடியும் என்றார். இந்த நிலையில் அனுர அரசாங்கமானது இலங்கையில் ஆட்சிப்படமேறி 10 நாட்களை கடந்த போதிலும் அரசியல்வாதிகளின் குற்றச்செயல்கள் தொடர்பான வெளிப்பாடுகளை இதுவரை தாமதப்படுத்துவது ஏன் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.